வழிபட்டா மறுபிறவி கிடையாது. இந்த க்ஷேத்திரத்துல பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணவா மறுபிறவி இல்லாதவா தரிசிக்கலாம். பிராப்தம் பாக்கியம் சொல்லக்கூடிய உள்ளவா இந்த சூரிய மண்டல் வாசல்னு இருக்கு, அந்த வாசல்னால தரிசனம் பண்ணலாம். சனீஸ்வரன் இந்த ஆலயத்துல சம்ஹாரம் பண்ணி திரும்பி ஆயுள் கொடுத்த க்ஷேத்திரம். அதனால மானிட பிறவி யார் தரிசனம் பண்ணா மறுஜென்மம் கிடையாதுங்கிறது ஐதீகம். சுவாமியே சனீஸ்வரன் சம்ஹாரம் பண்ணி திரும்பி 12 ஜோதிலிங்க அவதாரம் எடுத்து ஆயுள் கொடுத்தார். அதே மாதிரி இந்த க்ஷேத்திரத்துல அகத்திய ரிஷி காட்சி உட்கா க்ஷேத்திரம் 365 நாளும் இங்க சூரியன் பூஜிக்கிறதா ஐதீகம். ஆனா சூரிய மண்டல் நுழைவு வாயின் பேரு ஆலயத்துல அந்த வாசலானது வருஷத்துல மாசத்துல தரிசனம் பண்ணலாம். மாசத்துல 2 பிரதோஷம் சாயச்சா திறந்திருக்கும். வருஷத்துல மாசிமகம் மகா சிவராத்திரி திறந்திருக்கும். அந்த வாசல்னால தரிசனம் பண்ணா 21 தலைமையில திருஷாபங்கள் நிவர்த்தி, 16 விதமான செல்வங்கள் பெற்று பெருவாழ் வாழக்கூடிய பாக்கியம், 21 தலைமை செல்வந்தரா வாழக்கூடிய பாக்கியம் 3 இடத்திலையும் தரிசனம் பண்ண இந்த பாக்கியத்தை சுவாமி கொடுக்கிறார் அப்படிங்கிற ஐதீகம். இந்த க்ஷேத்திரத்துல சுவாமிக்கு ருத்ராட்சேஸ்வரன் நாமதயம் சூட்டுறார். மகரந்த மகிழ்ச்சி தன்னோட சாப நிவர்த்தி ஆனதுனால அர்ச்சித்த ருத்ராட்சம் பிரதோஷம் மாசிமம் மகா சிவராத்திரி அர்ச்சனை பண்ணி பிரசாதமா வாங்கி உன் நாமதயத்தை யார் சொல்றாலும் அவளுக்கு என்ன காரியமோ சித்தி பண்ணி கொடுக்குறார். ருத்ராட்ச அர்ச்சனை அதுலேருந்து மாறி எடுத்து குப்பங்கள் வில்வங்கள் கிடையாது. அந்த அர்ச்சனை பண்ண ருத்ராட்சம் பிரசாதமா வாங்கி கழுத்தில் அணியாம சுவாமி அம்பாள் நாமதயத்தை பாராயணம் பண்ணணுங்கிறது ஐதீகம். க்ஷேத்திரதோ ஸ்தலவருஷம் வில்வமரம். வில்வமரத்து 2010 சூரிய கிரகணத்தனி பாம்பு வில்வம் வச்சு சுவாமி கொண்டாந்து சாத்தினது. இந்த ஊரானது கோயில் நகரம் கும்பகோணம்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இந்த ஊர் பேர் தேப்பரமானல்லூரும் பேரு. இந்த ஊருக்கு அருகில திருநாகேஸ்வரத்துல 1 கிலோமீட்டர் உள்ள வரணும். தேப்பரமானல்லூர் கேட்டால் எல்லாருமே சொல்லுவா. இந்த சுவாமியை தரிசனம் பண்ணி சுவாமியோட அருளை எல்லாரும் பெறுமாறு.